கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் நான் இந்தோனேஷியா என்கிற தேசத்தில் இன்னும் ஒரு கிராமத்தில் ஒரு ஐலண்டில் இருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்குள்ள வசனம் யோவான் 6:37. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படியுள்ள ஒரு நேசகுமாரனாகி இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படின்னா ஏசப்பா கிட்ட நம்ம வரணும், அவர்கிட்ட நான் வரணுங்க. அதுதான் கமாண்டு. ஏசப்பா கிட்ட நம்ம வரும்போது அவர் நம்மளை புறம்பே தள்ள மாட்டார். நிறைய பேர் ஏசப்பாட்ட வர்றதை விரும்பாமல் எனக்கு ஏசு வேண்டாம் அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க மரணத்தை விரும்புகிறாங்க, அதை வாழ்வை விரும்பலை, மரணத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது வாழ்வு சாவுன்னு ரெண்டு இருக்குது. இதில் உங்களுக்கு வாழ்வு வேணுமா சாவு வேணுமா அப்படின்னு சொன்னால் நம்ம யாராச்சும் சாவு வேணும்னு சொல்லி போவோமா? ஆனால் வேதத்தில் போட்டிருக்க 30வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், உபாகமத்தில் மரணமும் ஜீவனும் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்து, நீ எதையும் எடுத்துக்கோ, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஜீவனை தானே எடுத்துக்குவோம். ஆனால் இயேசு வேணான்னு சொல்கிறவங்க மரணத்தை எடுத்துக்கிறாங்க. அது நிமித்தம் அவங்க மரணத்தை தான் ருசி பார்ப்பாங்க. இந்த மரணங்கிறது ஒரு கொடூரமானது. யாருக்குமே மரணம் பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்துல வா, நான் புறம்பே உன்னை தள்ள மாட்டேன், உனக்கு நான் ஜீவன் தருவேன், ஜீவ ஊற்று தருவேன், உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னோட இருப்பேன், நீ என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், என்னுடைய நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன், ஏன்னா நீ என்னோட பிள்ளை ஆயிட்ட. தேடி வரும் பொழுது, என்னிடத்துல வரும் பொழுது, என்னோட சொந்த ரத்தத்தால் நீ கழுவப்பட்டு ஒரு பெரிய மேன்மையான ஒரு அளவுக்கு ஆத்மாவில் நீ புதிதாகி, உன்னோட சரீரம், ஆத்மா, உன்னோட ஆவி எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு நீ ஒரு புது சிருஷ்டி ஆயிடுவ. என்னிடத்தில் வர்றவனை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். எவ்வளோதான் கொடூரமான பாவங்கள் பண்ணியிருந்தாலும், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நாளைக்கு சொன்னார், காலேஜில் என்னோட எம்ஏ ஃப்ரெஞ்ச் படித்த ஒரு ஃப்ரெண்டு, அவர் கிறிஸ்டியன் தான், என்னை பார்க்க வந்திருந்தார். நான் காலேஜில் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட சொன்னார், ஐயோ நான் கொடூரமான பாவி, ஏசப்பா கிட்ட வர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னார். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துறது தானே நம்ம ஆண்டவருடைய வேலை. நீ எங்கே தான், நீ எவ்வளோ தூரம் தான் நீ ஏசப்பா விட்டு விலகி போனாலும் உனக்கு நன்மை கிடையாது. ஆனால் நீ எனக்கு இயேசு வேணும், நீங்கள் தான்ப்பா எனக்கு மன்னிப்பு வேணும், நான் நல்லா வாழணும், நான் அனுபவிச்ச தீமையெல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏசப்பா சுகத்தை மாத்திரம் இல்லை, ஏசப்பா சுகம், பலன், ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார். அதனால் ஏசப்பா கிட்ட நம்ம வரணும். இயேசு அறியாதவங்க இயேசுவையும் ஒரு தெய்வமாக சேர்த்து வச்சுக்குவாங்க. இயேசுவையும் ஒரு தெய்வம், அல்லாஹ் ஒரு தெய்வம், இயேசு ஒரு தெய்வம் அப்படின்னு வச்சுக்குவாங்க. சில ஹோட்டல்ஸில், சில கடைகளில் பார்த்திங்கன்னா எல்லார் படங்களும் 3 படங்களும் ஒன்றா போட்டு மாலை போட்டு வச்சுருப்பாங்க. இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம். அவருக்கு செத்தவங்களுக்கு தான் மாலை போடணும். உயிரோடு இருக்கிற நம்மளுடைய அப்பாவுக்கு மாலை போடுவோமா? நம்ம போட மாட்டோம். அப்போ மரித்து போயிட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோவுக்கு மாலை போடுவாங்க. அது ஒரு வழக்கம். ஏன்னா அவங்க மரித்து போயிட்டாங்கன்னு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு இதில் போய் மாலையை போட்டோன்னா அவர் செத்து போயிட்டாருன்னு தானே அர்த்தம் ஆகுது. அதனால் செத்தவங்களுக்கு தான் மாலை ஃபோட்டோவில் போடுவாங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவருடைய கல்லறையை போய் பாருங்கள், அந்த ஒரு கல்லறை தான் திறந்துருக்கும். அந்த ஒரு கல்லறை ஏன் திறந்துருக்குன்னா, இயேசு அங்கே இல்லை. அந்த கல்லறையை திரும்பி மூட முடியாது. இதெல்லாம் ஆண்டவருடைய செய்கை, அவருடைய கிரியை. அவருடைய அந்த கல்லறை மாத்திரம்தான் திறந்திருக்கும். எல்லாரோட கல்லறையும் மூடி இருக்கும். இயேசு அங்கே இல்லை, உயிரோடு இருந்தார். அந்த உயிரோடு இருக்கிற தெய்வம் இன்னைக்கு வரைக்கும் எங்களோட பேசுகிறாரு, இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வழி நடத்துகிறாரு, இதுவே வழின்னு காட்டுறாரு, இதில் போகாத, இதை செய்யாதன்னு முன்கூட்டியே சொல்கிறாரு.
கர்த்தருடைய வழிநடத்துதல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆண்டவர் பேசும் பொழுது நம்ம கேட்குறதுக்கு அளவுக்கு நமக்கு காதுகள் ரெடியாக இருக்கணும். நம்ம பொழுதன்னைக்கும் சும்மா டிவியை பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, சினிமா பார்க்குறது, அதை பார்க்குறது உலகத்தான போலயே நம்ம இருந்தோன்னா நமக்கு அவர் பேசும்போது நமக்கு கேட்காது. அவர் நம்மளோட பேசவும் மாட்டார். அவரை வரணும், அவர்கிட்ட வரணும். அவர்கிட்ட வர்றவங்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார். அப்படி ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கார், இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வாங்க. இயேசுவே, நீங்கள் தான் உண்மையான தெய்வமா? அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாரும். நீங்கள் உண்மையான தெய்வமாக இருந்தால் என்னை இப்படி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் அருமையாக வழி நடத்துவார், உங்களோட பேசுவார், இடைப்படுவார், நேருக்கே கூட வருவார், சொப்பனங்கள் மூலமாக வருவார், தரிசனம் மூலமாக உங்களிடத்துல பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசுவை தேடி வர்றவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதனால நாங்கள் தைரியமாக சொல்கிறோம் எல்லாரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேலையிலும் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரே, நினைத்தது தடைப்படாது. நீர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, என்னிடத்தில் வர்றவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்கிறீங்க. மத்திய யோவான் 6:37 அந்த வசனத்தின்படி நாங்கள் வர்றோம், உங்கள் கிட்ட வர்றோம். எங்களை புறம்பே தள்ளாமல் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறீங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you and take care. Bye.